الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور صدق الله العظيم. அருளாளன் அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரை சொல்லி இந்த குத்பா பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றேன். சலாத்தும் சலாமும் எம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத் நாள் வரை நபியுடைய சுன்னாக்களை பின்பற்ற போகின்ற அனைத்து முஸ்லிமான முஃமினான நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. அனைத்து சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி வாழுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வஸியத் நசீஹத் செய்து கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமான் கொண்ட எம்மை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விடயத்தை சிந்திக்குமாறு தூண்டுகின்றான், கட்டளை இடுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வல்தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். அல்லாஹ்வை நம்பியவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இத்தகுல்லாஹ் வல்தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். நாளை வரப்போகின்றது, கியாமத் வரப்போகின்றது, ஆகிரத் வரப்போகின்றது. இதற்காக வேண்டி எதை நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கின்றீர்கள், எதை நீங்கள் அனுப்பி வைத்திருக்கின்றீர்கள் என்பதை பார்க்கட்டும், பார்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நாம் மரணித்ததற்கு பின்னால் வரும் அந்த நாள், அதற்கு அல்லாஹ் சொல்லும் பெயர் கத், நாளை. அது எப்பொழுது என்று தெரியாது. அடுத்த வினாடியா, அடுத்த மணித்தியாலமா, அல்லது நாளை தினமா, அல்லது அடுத்த மாதமா, அடுத்த வருடமா என்று தெரியாது. எப்பொழுது கண்ணை மூடுகின்றோமோ, இந்த உலகத்தை விட்டு பிரிகின்றோமோ, அந்த நாளுக்கு அல்லாஹ் சொல்லும் பெயர் கத், அடுத்த நாள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அந்த அடுத்த நாளைக்காக வேண்டி தயாரிப்பு செய்வதற்குரிய சந்தர்ப்பமாகத்தான் அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையை எமக்கு தந்திருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு செகண்ட் வாழ்ந்தவர்களும் இருக்கின்றார்கள், ஒரு மணித்தியாலம் வாழ்ந்தவர்களும் இருக்கின்றார்கள், ஒரு நாள் வாழ்ந்தவர்களும் இருக்கின்றார்கள், ஒரு மாதம், ஒரு வருடம், இப்படி சில வருடங்கள் அல்லது 100 வருடங்கள் தாண்டி வாழ்ந்தவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்கள் வாழுகின்றோம் என்பது முக்கியம் அல்ல. வாழும் பொழுது நாம் எதை செய்திருக்கின்றோம், எதை எமது மறுமைக்காக வேண்டி அனுப்பி வைத்திருக்கின்றோம் என்பதுதான் நாம் அனைவரும் பார்க்க வேண்டிய முக்கியமான பகுதி. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் தஆலா மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்திருக்கின்றான். உலக வாழ்க்கையிலே நீங்கள் என்ஜாய் பண்ணி வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி கிடையாது. நிறைய கட்டடங்களை கட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல, நிறைய பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல. நீங்கள் உலகத்தின் சொத்துக்களையும் உலகத்தில் அந்தஸ்துகளையும் உயர்த்தி மக்களுக்கு மத்தியில் பெருமை பாராட்டுவதற்காக வேண்டி அல்ல. அல்லாஹ் படைத்திருக்கும் நோக்கத்தை மிக தெளிவாக சொல்கின்றான். லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் தஆலா உங்களை டெஸ்ட் பண்ணுவதற்காக வேண்டி இந்த உலக வாழ்க்கையில் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் மிக அழகாக அமல் செய்கின்றீர்கள் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை ஒரு சந்தர்ப்பமாக, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறார்.
அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இது ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தவில்லையா, இதை மிஸ்யூஸ் பண்ணவில்லையா, அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு கட்டங்களும் எமக்கு பாதகமாக, எமக்கு எதிராக நாம் கவலைப்படக்கூடிய கட்டமாக மாறும். ஒரு மாணவர் படிக்கின்றார், எதற்காக வேண்டி, எனக்கு ஒரு எக்ஸாம் வரப்போகின்றது, அந்த எக்ஸாமிலே நான் நல்ல முறையில் சித்தி அடைந்து பாஸ் ஆகி நல்ல ரிசல்ட்ஸ்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி படிக்கின்றார். கண்ணியமானவர்கள், எக்ஸாம் வந்து விட்டது. அவர் சரியான முறையில் படிக்கவில்லை, ப்ரிப்பேர் பண்ணவில்லை, தயாராகவில்லை. கேள்விகள் வந்திருக்கின்றது, எந்த கேள்விக்கும் பதிலளிக்க முடியாத நிலைமை ஏற்படுகின்றது. கவலைப்படுகின்றார், கைசேதப்படுகின்றார். அந்த நேரத்தில் அவருக்கு ஏற்படக்கூடிய கவலையில், கைசேதத்தில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த உலக வாழ்க்கையை, அதில் உள்ள சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தாமல் வாழ்க்கையில் முக்கியமான கட்டங்களை அடையும் பொழுது நாம் எப்படி கவலைப்படுகின்றோமோ, இதே போன்று இந்த உலக வாழ்க்கையை சரியான முறையிலே பயன்படுத்தாமல் மறுமை என்ற ஒரு கட்டம் வரும் பொழுது, மவுத் என்ற ஒரு கட்டம் வரும் பொழுது, கியாமத் என்ற ஒரு கட்டம் வரும் பொழுது, விசாரணை தீர்ப்பு என்ற ஒரு கட்டம் வரும் பொழுது மனிதன் எப்படியெல்லாம் கவலைப்படுவான் என்பதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் மௌத்தின் பொழுது அவனுக்கு ஏற்படக்கூடிய ஆசை எப்படி இருக்கும் என்பதை பற்றி அல்லாஹு தஆலா சூரத்துல் முனாஃபிகூனிலே சொல்லி காட்டி இருக்கின்றார். வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாங்கள் தந்த செல்வம், உங்களுக்கு நாங்கள் தந்த திறமைகள், உங்களுக்கு நாங்கள் தந்த வளங்கள், ஸ்கில்ஸ், இவைகள் அனைத்திலிருந்து அல்லாஹ் விரும்பக்கூடிய இடத்திலே நீங்கள் செலவு செய்யுங்கள். மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத், ஒரு நாள் உங்கள் அனைவருக்கும் மவுத் என்பது வரப்போகின்றது. ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மவுத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, பாதுகாப்பான பேலஸில் நீங்கள் இருந்தாலும், உலகத்தில் எந்த திசையில் இருந்தாலும் உங்களை மவுத் வந்தே தீரும். இது குர்ஆன் சொல்கின்றது. உலகத்தில் எத்தனையோ அரசர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள், எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு மிக பெரும் பவர் இருந்திருக்கின்றது. அவர்கள் மௌத்தை விட்டும் நான் தப்பலாம் என்று நினைத்தார்கள், அதற்காக வேண்டி பெரும் பாதுகாப்புகளை செய்தார்கள். ஆனால் முடியவில்லை. அவர்கள் மண்ணுக்கு கீழால் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, குர்ஆன் சொல்கின்றது, உங்களை நோக்கி மௌத் வரப்போகின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஆசை எப்படி இருக்கும் தெரியுமா? ரப்பி லவ்லா அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ், எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்படக்கூடாதா? லவ்லா அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீப், எனக்கு ஒரு டைம் கொடுக்கப்படக்கூடாதா? எதற்காக வேண்டி? ஃபஅஸ்ஸத்தக், நான் உன்னை நம்பிவிட்டு சதகா கொடுத்து விட்டு நல்ல காரியங்களை செய்து விட்டு, வஅகும் மினஸ் ஸாலிஹீன், நான் ஒரு சாலிஹான ஒரு மனிதனாக வாழ்ந்துவிட்டு வரப்போகின்றேன் என்று அந்த மனிதன் கவலைப்படுவான். அல்லாஹ்விடத்தில் கேட்பான். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வலன் யுஅக்கிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, ஒரு மனிதனுக்கு மௌத்துடைய சந்தர்ப்பம் வந்துவிட்டால், அது ரசூலாக இருக்கலாம், அது நபியாக இருக்கலாம், அரசனாக இருக்கலாம், தலைவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நேரம் பிற்படுத்தப்பட மாட்டாது, போஸ்ட்போன் பண்ணப்பட மாட்டாது. மௌத் வந்தால், அதன் நேரம் வந்து விட்டால் கட்டாயம் உலகத்தை விட்டும் பிரிந்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருக்கிறார். நாளை மறுமை நாளையில் விசாரணை நடத்தப்படும், ஒவ்வொருவருக்கும் உரிய தீர்ப்பு வழங்கப்படும். அவர் சொர்க்கமா நரகமா என்ற முடிவு கொடுக்கப்படும். நரகத்தை நரகவாசிகள் பார்ப்பார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், யா லைதனா நுரத்து வலா நுகذிப பிஆயாத்தி ரப்பினா வனகூன மினல் முஃமினீன், அல்லாஹ்வை நம்பாதவர்கள் சொல்வார்கள், எங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாதா? இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாதா? உலகத்துக்கு சென்று அல்லாஹ்வை நம்பிவிட்டு வரப்போகின்றோமே என்று அவர்கள் கவலைப்படுவார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா சொல்கின்றார், வலவ் ருத்து லஆது லிமா நுஹு அன்ஹு வ இன்னஹும் லகாதிபூன், இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படித்தான் வாழ்ந்துவிட்டு வருவார்கள், அவர்கள் பொய்யைத்தான் சொல்கின்றார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றார். குர்ஆனில் ஒரு சோகமான கவலையான ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்கின்றார். ஒரு மனிதன் நரகத்தில் இருப்பான், அல்லாஹ்வை நம்பிய ஒரு மனிதன் நரகத்தில் இருப்பான். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, சொர்க்கத்தில் அவரது நண்பன் இருப்பான்.
சொர்க்கத்திலே அவரது நண்பன் இருப்பார். அந்த நண்பன் இவருக்காக வேண்டி சிபாரிசு செய்வான். யா அல்லாஹ், இவர் எனக்காக வேண்டி உணவளித்தார், அந்த சதகாவை வைத்து இவரை சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடு. யா அல்லாஹ், இவர் எனக்காக வேண்டி தண்ணீருக்குரிய ஏற்பாடை செய்தார், தண்ணீர் தந்தார், எனது தாகத்தை போக்கினார், இவரை நரகத்திலிருந்து வெளியாக்கிவிடு. ஒரு நண்பன் இன்னும் ஒரு நண்பனை பார்த்து, சொர்க்கத்தில் இருக்கும் நண்பன் நரகத்தில் இருக்கும் நண்பனை பார்த்து, யா அல்லாஹ், எனது நண்பன் யா அல்லாஹ் என்று சிபாரிசு செய்வான். இவர்கள் செய்யக்கூடிய சிபாரிசை வைத்து நரகத்தில் இருக்கும் அந்த மனிதர்களை அல்லாஹ் பாதுகாத்து சொர்க்கத்துக்கு அனுப்புவார். அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட நண்பர்களை உருவாக்காமல் உலகத்தில் வாழ்ந்தவர்கள் எப்படி கவலைப்படுவார்கள் தெரியுமா? ஃபமா லனா மின் ஷாஃபிஈன், ஃபமா லனா மின் ஷாஃபிஈன். இப்படிப்பட்ட சிபாரிசு செய்யக்கூடியவர்களை நாங்கள் உலகத்தில் வாழும் பொழுது உருவாக்கி இருக்கலாமே, இப்படிப்பட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஸ்மார்களை நாங்களும் உருவாக்கிவிட்டு மௌத்தாக்கி இருக்கலாமே, மிஸ் பண்ணி விட்டோமே என்று அவர்கள் கவலைப்படுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டி இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமைக்காக வேண்டி சம்பாதிக்கும் ஒரு களமாக, ஒரு கிரவுண்டாக, ஒரு தளமாக அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை எமக்கு தந்திருக்கின்றார். பல கதாபாத்திரங்கள் இருக்கின்றோம். ஒரு தந்தையாக இருக்கின்றோம், ஒரு பிள்ளையாக இருக்கின்றோம், ஒரு கணவனாக இருக்கின்றோம். இப்படி வாழ்க்கையிலே பல கதாபாத்திரங்களாக அல்லாஹ் தஆலா எம்மை வாழ வைத்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், இக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸின். 5 விடயங்கள் உங்களை நோக்கி வரப்போகின்றது. அந்த 5 விடயங்களுக்கு முன்னால் 5 விடயத்தை நீங்கள் சரியான முறையிலே யூஸ் பண்ணிக் கொள்ளுங்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷபாபக் கப்ல ஹரமிக். வயோதிபம் வரப்போகின்றது, அந்த வயோதிபத்துக்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 80 வயது பாஸ் ஆகிய ஒரு ஆலிம் நல்ல கம்பீரமாக நடந்து செல்கின்றார். அவரை பார்த்து மாணவர்கள் கேட்டார்கள், உஸ்தாத், நீங்கள் எப்படி இவ்வளவு ஆரோக்கியத்துடன், ஹெல்த்துடன், இவ்வளவு ஆரோக்கியமாக நீங்கள் நடந்து கொண்டிருக்கின்றீர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், எனது வாலிபத்தை பாதுகாத்தேன், எனது வாலிபத்தை சரியாக பயன்படுத்தினேன், அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையிலே இந்த வாலிபத்தில் இருந்த நேரங்களை பயன்படுத்தினேன், தொழுதேன், குர்ஆனை ஓதினேன், அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன் வாழ்ந்தேன். அல்லாஹ் எனது வயோதிபத்தை பாதுகாத்திருக்கின்றான், அல்லாஹ் எனது வயோதிபத்தை பாதுகாத்திருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷபாபக் கப்ல ஹரமிக். வயோதிபம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் வாலிபத்தை தந்திருக்கின்றான், இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஸிஹத கப்ல சக்மிக். நோய் வரப்போகின்றது, நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வகினாக கப்ல ஃபக்ரிக். உங்களுக்கு வறுமை வருவதற்கு முன்னால் அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை தந்திருக்கின்றார், இந்த செல்வத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஃபராக கப்ல ஷுக்லிக். நீங்கள் பிஸியாவதற்கு முன்னால், வேலைகள் தலைக்கு மேலால் வந்து உங்களுக்கு நேரம் ஒதுக்க முடியாத நேரம் ஒரு கட்டம் வருவதற்கு முன்னால் ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிஅமதான் மக்பூனுன் ஃபீஹிமா கஸீருன் மினன் நாஸ். 2 பாக்கியங்கள் அதிகமான மக்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணுகின்றார்கள். அஸ்ஸிஹா வல் ஃபராக், ஹெல்த், ஆரோக்கியம். இரண்டாவது ஃப்ரீ டைம், ஓய்வு நேரம். இந்த 2 விடயத்தையும் மக்கள் பிழையான முறையிலே பாவிக்கின்றார்கள், மிஸ்யூஸ் பண்ணுகின்றார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள். 5வது விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஹயாத கப்ல மௌத்திக். மௌத் வருவதற்கு முன்னால் உங்களது இந்த வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியையும் நாம் சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன் காமத்திஸ் ஸாஅ வ ஃபீ யதி அஹதிக்கும் ஃபஸீலா. கியாமத்துடைய அடையாளங்கள் அனைத்தும் வந்துவிட்டது, உலகம் அழிய போகின்றது என்று விளங்கிவிட்டது. உங்களது கையிலே ஒரு ஈச்சம் மர ஓலை இருக்கின்றது என்றால், அதை நட்டிவிட்டு உலகத்தை விட்டு பிரிய முடியும் என்றால், அதை நாட்டிவிட்டு நீங்கள் உலகத்தை விட்டும் பிரியுங்கள். ஒரு அடையாளத்தை விட்டுவிட்டு இந்த உலகத்தை விட்டும் பிரியுங்கள். வாழ்ந்தோமா இல்லையா என்ற எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் உலகத்தை விட்டும் பிரியாதீர்கள்.
பிரியும் பொழுது இந்த உலகத்திலே ஒரு அடையாளத்தை, ஒரு சைனை நீங்கள் வைத்துவிட்டு பிரியுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார். ஒரு சஹாபி ஹுஸைமத் இப்னு தாபித் என்ற சஹாபி, இவரது விட்னஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பேருடைய விட்னஸுக்கு ஈக்குவலாக ஆக்கினார். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சாட்சி தேவைப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் யாரும் இல்லை. ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் உங்களுக்கு விட்னஸ். கேட்டார்கள், அந்த சஃபையில் இருக்கவே இல்லையே. சொன்னார்கள் ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹு ஆச்சரியமான ஒரு ஆன்சரை கொடுத்தார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களை பார்க்காமல், உங்களுக்கு வஹி இறங்குவதை பார்க்காமல் ஈமான் கொண்டு விட்டோம். எம்மை படைத்த ரப்புல் ஆலமீனை பார்க்காமல் அவன்தான் எமது ரப் என்பதை நாங்கள் நம்பிவிட்டோம், நாம் ஈமான் கொண்டு விட்டோம். இப்படியான காரியத்திலே உங்களுக்கு நாங்கள் விட்னஸாக இருக்காமல் இருக்க முடியுமா என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுஸைமாவின் விட்னஸ், சாட்சி 2 பேரின் சாட்சிக்கு ஈக்குவலானது. இது வீணாகி போகவில்லை. பின்னால் குர்ஆன் கலெக்ட் பண்ணப்படும் பொழுது இது தேவைப்பட்டது. ஒரு ஆயத் இவர்களிடத்தில் மாத்திரம் தான் இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை எழுத்து வடிவத்திலே ஒரே இடத்தில் கலெக்ட் பண்ணும் பொழுது ஒரு கண்டிஷன் வைத்தார்கள். யாரிடத்திலாவது குர்ஆன் எழுதப்பட்டிருக்கும் என்றால் அதை கொண்டு வாருங்கள், அதற்கு 2 விட்னஸை கொண்டு வாருங்கள். ஒரே ஒரு ஆயத் ஒரு சஹாபியிடத்தில் மாத்திரம் தான் இருந்தது. அவர் தான் ஹுஸைமத் இப்னு தாபித். அதுக்கு அவர் மட்டும்தான் விட்னஸ். கண்ணியமானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த கிஃப்ட் 2 பேருக்கு ஈக்குவலாகும் என்ற அந்த விட்னஸை வைத்து முழு குர்ஆனையும் ஒரே இடத்திலே ஒன்று சேர்த்தார்கள். இவர்கள் ஒரு தடவை இருக்கின்றார்கள், ஓய்வாக எந்த ஒரு வேலையும் ஈடுபடாமல் இருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தார்கள், பார்த்து கேட்டார்கள், ஹுஸைமாவே, ஏன் நீங்கள் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடாமல் இருக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். ஏன் ஒரு மரத்தை உங்களுக்கு நாட்டலாமே, நல்ல விஷயத்திலே ஈடுபடலாமே என்று சொன்னார்கள். சொன்னார் ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அன ஷேഖுன் கபீருன் அமூது கதன். யாரெல்லாம் எமது வாழ்க்கையிலே நிறைய மிஸ் பண்ணிவிட்டோம், எதையும் செய்ய கிடைக்கவில்லை, நாளை நான் மௌத்தாக போகின்றேன், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்கின்றோம், அவர்களுக்கு உள்ள மிக பெரும் ஒரு லெசன் இந்த சம்பவத்திலே இருக்கின்றது. சொன்னார், நான் வயது முதிர்ந்த ஒருவர், நாளை மௌத்தாக போகின்றேன், என்னதான் செய்ய முடியும், என்னதான் செய்ய முடியும்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இஅ்ஸிம் அலைக், நீங்கள் உறுதியை எடுங்கள், நீங்கள் ஏதாவது பிரயோஜனமான ஒரு மரத்தை நாட்டிவிட்டு செல்லுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அழகான வழிகாட்டலை கொடுத்து விட்டு சென்றார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் எந்த பிரயோஜனமான காரியத்திலும் ஈடுபடாமல் இருக்க முடியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள், இன்னி அக்ரஹ் அன் அரா அஹதக்கும் ஃபாரிகன் சப்ஹலலன். சொன்னார்கள், உங்களில் ஒருவர் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல், உலகத்துக்கோ மறுமைக்கோ பிரயோஜனம் இல்லாத எந்த காரியத்திலும் ஈடுபடாமல் இருப்பதை, அப்படியான நிலைமையில் நான் பார்ப்பதை வெறுக்கின்றேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டினார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமைக்காக வேண்டி சம்பாதிக்கக்கூடிய, அதற்காக வேண்டி தயாரிப்பு செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை தந்திருக்கின்றார். புதிய வருடத்தை நாம் அனைவரும் அடைய, ஒரு புதிய ஒரு புத்தாண்டை, இஸ்லாமிய புத்தாண்டை நாம் அனைவரும் இந்த வாரம் அடைய போகின்றோம். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, போன வருடங்கள் போய்விட்டது. இதற்கு பின்னால் வரக்கூடிய நாட்களை பயன்படுத்துவோம். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நாட்கள் என்றால் 3 தான். ஒன்று போன காலம், வரப்போகின்றது அது எப்படி என்று தெரியாது. போனது எம்மை விட்டும் போன பாஸ்ட், அது போய்விட்டது, அதை ஒரு நாளும் மீண்டும் அடைய முடியாது. இருப்பது கையில் இருக்கும் இந்த நாள், இந்த மணித்தியாலம், இந்த நிமிடம், இதை சரியாக நாம் பயன்படுத்துவோம். அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு கட்டங்களும் மிகச் சிறப்பாக மாறும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, புத்திசாலி முன்னால் நடந்ததை பார்த்து கவலைப்படக்கூடியவனாக இருக்க மாட்டான். இப்படியெல்லாம் நடந்து விட்டதே என்று பழையதை நினைத்து வருந்தி தன் வாழ்க்கையை தொலைக்கக்கூடியவனாக இருக்க மாட்டான். இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஆலிமின், ஒரு இமாமின் ஒரு சம்பவத்தை பதிவு செய்கின்றார்கள். மஸ்ஊத் அல் ஹமதானி என்ற ஒரு ஆலிம், இவரது ஒரு உயர்ந்த பண்பு இருந்தது. முன்னால் நடந்த எந்த நிகழ்வை பற்றி பேசினாலும் அவர் சொல்வார், அல் மாதி லா யுத்கர்,
பாஸ்டை பேசுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. போனது போய்விட்டது, அது பேசப்படக்கூடாது. யாராவது அவருக்கு செய்த அநியாயத்தை பற்றி சொன்னால் அல் மாதி லா யுஸ்கர், இதெல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, பழிவாங்கி எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சொல்வார். இது அவரிடத்தில் காணப்பட்ட உயர்ந்த ஒரு பண்பு. நாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதி இருக்கின்றார்கள், இவர் மூத்தானதுக்கு பின்னால் ஒருவர் அவரை கனவில் கண்டாராம். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, கேட்கப்பட்டதாம் என்ன நடந்தது. சொன்னாராம், படைத்த ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் என்னை பார்த்து சொன்னான், மஸ்ஊதே அல் மாதி லா யுஸ்கர், அல் மாதி லா யுஸ்கர், போனது அது போய்விட்டது, அதை வைத்து நீங்கள் குற்றம் பிடிக்கப்பட மாட்டீர்கள், உங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று அவரை பார்த்து சொன்னார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, வாழ்க்கையிலே நடந்த கசப்பான நிகழ்வுகள் இருக்கும், மனதுக்கு பிடிக்காத நிகழ்வுகள் இருக்கும். இதையெல்லாம் நினைத்து நாம் வருந்தி கொண்டு வாழ்ந்தால் வாழ்க்கையில் எதையுமே அடைய முடியாது. இப்படியெல்லாம் நடந்து விட்டதே, இப்படியெல்லாம் செய்து விட்டார்களே எனக்கு நெருக்கமானவர்களே என்று நாம் நினைத்து வருந்தி கொண்டே இருப்போம் என்றால், அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அது ஒரு நாளும் கிடைக்கப் போவதில்லை. அதை மீண்டும் அடைய முடியாது. அது போய்விட்டது, அதை போனதாக நாம் விட்டு விடுவோம். கண்ணியமானவர்களே, அது அனைத்தும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் படிதான் நடந்திருக்கின்றது. அதில் நாம் பொறுமையுடன் இருந்தால் நிச்சயம் இழந்ததை விட சிறந்ததை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தருவான் என்ற மன உறுதியை இந்த புத்தாண்டை அடையும் பொழுது நாம் உருவாக்கிக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நேரங்களை வீணாக்குவதற்கு எம்மிடத்தில் இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு நோய் தான் அல்லாஹ் நல்ல திறமையை தந்திருப்பான், அல்லாஹ் நல்ல அறிவை தந்திருப்பான், நல்ல மெமரி பவரை தந்திருப்பான், உழைக்கக்கூடிய ஆற்றலை உடம்பில் தந்திருப்பான், முன்னேறக்கூடிய அனைத்து வசதிகளையும் அல்லாஹ் தந்திருப்பான். கண்ணியமானவர்களை, இப்படியான சந்தர்ப்பம் கிடைத்தும் வாழ்க்கையிலே நாம் உழைக்காமல் நாம் இருக்கக்கூடிய இடத்தில் காணப்படக்கூடிய மிக மோசமான நோய் லேசினஸ், சோம்பேறித்தன்மை. கண்ணியமானவர்களை, இந்த நோயை விட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள். வல் கஸ்ல் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸ்ல், காலையிலும் மாலையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயலாமை, லேசினஸ் என்ற சோம்பேறித்தன்மையை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். சோம்பேறித்தன்மையை விட்டும் எம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். கண்ணியமானவர்களே, ஒரு முஸ்லிம் எப்பொழுதும் உற்சாகமானவராக இருக்க வேண்டும். காலையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒதுக்க வேண்டிய நேரம் தஹஜ்ஜுடைய நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்திலே எழும்பி அல்லாஹ்விடத்தில் அழுது தொழுது நாம் துஆ செய்ய வேண்டும். ஃபஜ்ருடைய நேரம் வாழ்க்கையின் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய நேரம். கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தை ரப்புல் ஆலமீனுக்கென்றே ஒதுக்கிவிட வேண்டும். நான் மாத்திரமல்ல, எமது பிள்ளைகளையும் அந்த ஃபஜ்ருக்காக வேண்டி எழுப்பாட்ட வேண்டும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, வாழ்க்கையிலே நாம் ஒரு நேர முகாமைத்துவத்துடன் பஞ்சுவலியற்றுடன் நாம் செயற்பட விரும்புகின்றோம் என்றால் முதலாவது நாம் எடுக்க வேண்டிய பெரும் ஆயுதம் தொழுகை. தொழுகையை உரிய நேரத்திலே நிறைவேற்றக்கூடிய பக்குவம் இருக்கின்றதா? அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அவர்களது வாழ்க்கையே மிகச் சிறப்பாக மாறும். தொழுகையை உரிய நேரத்திலே தொழக்கூடியவர்களாக இருக்கும். விசேஷமாக ஃபஜ்ருடைய தொழுகை. கண்ணியமானவர்களே, மனிதனின் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய தொழுகை, அந்த நாளின் பரக்கத்தை தீர்மானிக்கக்கூடிய தொழுகை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு மனிதர் எழும்புகின்றார், எழும்பி அல்லாஹ்வை திக்ர் செய்கின்றார். ஷைத்தான் இரவிலே 3 முடிச்சுகளை போடுகின்றார். 3 முடிச்சுகளை போட்டுவிட்டு சொல்கின்றார், நீண்ட இரவு இருக்கின்றது, நன்றாக தூங்கிக்கொள் என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, காலையில் எழும்பி அந்த மனிதர் அல்லாஹ்வை திக்ர் செய்தால் ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடுகின்றது. வுது செய்கின்றார், 2வது ஷைத்தானுடைய முடிச்சும் அவிழ்ந்து விடுகின்றது. அல்லாஹ்வை தொழுகின்றார், 3வது முடிச்சும் அவிழ்ந்து அந்த நாள் முழுக்க உற்சாகமானவராக செயற்படுகின்றார். அவர் அந்த நாளிலிருந்து மாலை நேரம் வரைக்கும் எந்த ஒரு டயர்டும் இல்லாமல் வேலை செய்வார். அதன் ரகசியம் இதில் தான் இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, ஃபஜ்ருடைய தொழுகையை உரிய நேரத்திலே தொழுதிருக்கின்றார். ஒரு மனிதர் காலையில் வுது செய்யவில்லை, அல்லாஹ்வை திக்ர் செய்யவில்லை, ஃபஜ்ருடைய தொழுகையை தொழவில்லையா, அவர் ஷைத்தானுடைய முடிச்சுக்களுடன் அந்த காலை நேரத்தை அடைகின்றார். அந்த நாள் முழுக்க சோம்பேறியாக மாறுகின்றார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு புத்தாண்டு எம்மை நோக்கி வரப்போகின்றது. இந்த புத்தாண்டை புதிய முறையிலே, அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையிலே நாம் பயன்படுத்துவோம். போனதை விட்டுவிட்டு இதற்கு பின்னால் வரக்கூடிய நேரத்தை
நாம் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையிலே பயன்படுத்துவதற்கு தயாராகுவோம். கண்ணியமானவர்களே, ஒரு முஸ்லிமுடைய நேரம் அது கட்டாயம், அது வகைப்படுத்தப்பட வேண்டும். அல்லாஹுக்கென்று கொடுக்க வேண்டிய நேரம் இருக்கின்றது, தன் தொழிலுக்கென்று கொடுக்க வேண்டிய நேரம் ஒன்று இருக்கின்றது. இன்னும் ஒரு முக்கியமான நேரம் தன் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு நேரம் இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இன்று அதிகமான பிள்ளைகள் அவர்களது மனதிலே இருக்கக்கூடிய கவலை, எனது பாப்பா அவருடன் பேசி எத்தனை நாட்கள், எனது பாப்பா அவருடன் சந்தோஷமாக இருந்து எத்தனை நாட்கள். என் மனதில் கை வைத்து கேட்போம், எனது குடும்பத்துக்காக வேண்டி எவ்வளவு நேரம் நான் ஒதுக்குகின்றேன். வேலை முடித்து விட்டு வருவோம். கண்ணியமானவர்களே, வேலை முடித்து விட்டு வருவோம், மாலை நேரமாகும், மீண்டும் வீட்டிலிருந்து வெளியாகி ஃப்ரெண்ட்ஸ்மாருடன் ஒரு கெதரிங்காக வேண்டி செல்கின்றோம். இங்கே வாழ்க்கை போடுகின்றது. மீண்டும் வரும் பொழுது பிள்ளைகள் தூக்கம், காலையில் போகும் பொழுதும் பிள்ளைகள் தூக்கம், மாலையில் வரும் பொழுதும் பிள்ளைகள் தூக்கம். என்ன வாழ்க்கை வாழுகின்றோம் கண்ணியமானவர்களே. பிள்ளைகள் மறுமைக்காக வேண்டி நாம் அனுப்பி வைக்கக்கூடிய மிக பெரும் ஒரு சதகா, மிக பெரும் ஒரு தர்மம், மிக பெரும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். கண்ணியமானவர்களே, இதற்காக வேண்டி நேரம் கொடுப்போம், அவர்களுக்கும் சந்தோஷத்தை ஷேர் பண்ணுவோம், அவர்களுக்கும் நேரான வழிகளை காட்டிக் கொடுப்போம். இது மிக பெரும் ஒரு பாரிய பொறுப்பாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து அவன் விரும்பக்கூடிய முறையிலே வாழ்ந்த முஸ்லிம்களின் கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆட்சி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.